ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்காம ஈஸியா சாஃப்டான பன்னீர் வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கடையில வாங்குற பன்னீரை விட சாஃப்டா மட்டும் இல்ல, எந்த கிரேவில நம்ம சேர்த்தாலும் அந்த டேஸ்டிங் பிளேவர்ஸை அப்சர்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துட்டு நல்லா காய்ச்சிட்டு 50 கிராம் தயிரும் 50 கிராம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி திக்கான மோரை ஆக்கிக்கிட்டு அதை பாதி மோரை இந்த பொங்குற பால்ல விட்டுடணும். கரண்டியால நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லேசா திரிஞ்சு வரும். பால் திரும்ப பொங்கி வரும்போது மீதி இருக்கிற மோரையும் நம்ம அதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் நல்லா பால்ல இருந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா திரிஞ்சு வந்துடும். ஒரு பாத்திரத்து மேல ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அதுல ஒரு காட்டன் துணியை போட்டு இந்த பன்னீரை நம்ம ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். சூடா இருக்கிற இந்த பன்னீரை ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து பன்னீர் ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் அதுல டிப் பண்ணி வச்சுக்கணும். பன்னீர் நல்லா சூடு ஆறினதும் இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை ஃபுல்லா நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கணும். ஒரு பெரிய பிளேட்ல ஒரு சின்ன பிளேட்டை அப்படி கவுத்து வச்சுட்டு இந்த பன்னீர் பண்டல் அதுல சென்டர்ல வச்சு அதுக்கு மேல ஏதாவது வெயிட் நம்ம வச்சுக்கணும். நான் ஒரு சின்ன இஞ்சி எல்லாம் இடிக்கிற கல் இருக்கும் இல்லையா, அதை வச்சிருக்கேன். இப்படி வைக்கிறதுனால நம்ம புழிஞ்சது போக இந்த பன்னீர்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லா அந்த சின்ன பிளேட் வழியா பெரிய பிளேட்ல வழிஞ்சிடும். ஒரு 2 மணி நேரத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் கழிச்சு இந்த கல்லை எடுத்துட்டு பன்னீரை துணியில இருந்து பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஃபார்மா சாஃப்டா எக்ஸஸா எந்த தண்ணியும் இல்லாம பாருங்க எந்த அளவுக்கு பஞ்சு பஞ்சா அருமையா இருக்கு. இந்த மாதிரி பன்னீர் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். டீடைல் ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.